ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 1225. தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய தலைப்பு சந்திரசர்மாவின் சரித்திரம். இதன் இறுதி பகுதி. ஒவ்வொரு பத்னியிடமும் ஒவ்வொரு புத்திரன் உண்டான பிறகு சந்திரசர்மா இந்திரிய நிகிரகத்தோடு இருந்து விட்டார். அவருடைய மேதாவிலாசத்தின் காரணமாக பிள்ளைகளும் குழந்தையாயிருக்கும் பொழுதே நல்ல புத்திசாலித்தனத்தை காட்டியதால் தம் ஒருவரிடமே இருந்த பெரிய நிதியான மகாபாஷ்யத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டிய கடமையும் தமக்கு இருப்பதை நினைத்து அதை இந்த பிள்ளைகளுக்கு கற்பித்து விட வேண்டும். அப்படி அவர்கள் அதை பரப்புவதாக இருக்கட்டும் என்று தீர்மானித்தார். அதற்காக மேலும் சில வருஷங்கள் பல்லை கடித்து கொண்டு கிரகத்தில் இருந்துவிட்டு பாடம் முடிந்ததும் சந்நியாசியாவதற்கு புறப்பட்டு விட்டார். பின்குறிப்பு: பதஞ்சலி சரிதத்தில் சொல்லியுள்ளபடி சந்திரசர்மாவுக்கு பிராமண பத்னியிடம் பிறந்த பிள்ளைதான் வாருச்சி என்ற பேரறிவாளர். இவரே வியாக்கரணத்தில் பாணினிக்கும் பதஞ்சலிக்கும் அடுத்தபடியாக போற்றப்படும் காத்யாயனர் என்றும் கூறுவர். விக்ரமாதித்தனின் வித்வத் சபையை அலங்கரித்த நவரத்னங்களில் ஒரு ரத்னம் இவர். இவரை ஆதரித்த அந்த விக்ரமாதித்ய மகாராஜனேதான் சந்திரசர்மாவுக்கு க்ஷத்ரிய மனைவியிடம் பிறந்த பிள்ளை என்கிறது பதஞ்சலி சரிதம். அதன்படி வைஷ்ய மனைவிக்கு பிறந்தவர் பட்டி. 4ஆம் வர்ணத்தவளுக்கு பிறந்தவள் பர்த்ரஹரி. பட்டி விக்ரமாதித்தனின் மதிமந்திரியாக விளங்கியவர். அதோடு கூட இராமாயண கதையின் மூலம் வியாக்கரண விதிகளை விளக்குவதான பட்டி காவியம் என்ற சாதுர்யமிக்க நூலை எழுதியிருக்கிறார். பட்டி காவியமும் பர்த்ரஹரி எழுதியதுதான் என்றும் அது விக்ரமாதித்தனுக்கு 7 நூற்றாண்டுகளுக்கு பிற்பட்ட வலபி மன்னன் தாரசேனனின் காலத்தில் எழுதப்பட்டது என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுவர். 4 புதல்வர்களிலும் முதலிடம் பெற்றுள்ளவர் பர்த்ரஹரியே. அவர் முறையே கவியாகவும் அறநெறியாளராகவும் ஆன்ம சிந்தனையாளராகவும் இருந்து இயற்றிய ஷுங்கார சதகம், நீதி சதகம், வைராக்கிய சதகம் ஆகிய நூல்கள் அந்தந்த துறையில் இணையற்றவையாக விளங்குகின்றன. இவரும் வியாக்கரணத்துக்கு தொண்டாற்றியுள்ளார். வாக்கியபதியம் என்ற நூலை அளித்து அவர் அத்வைத கருத்துக்களுக்கும் நெருக்கமாக சென்றவர். நம்முடைய சாஸ்திரஜர்களின் கணக்குப்படியே விக்ரமாதித்ய சகாப்தம் என்பது கிமு 57 தான் ஆரம்பித்திருக்கிறது. ஆச்சாரியாளின் அவதாரமோ கிமு 509 என்ற கருத்தைத்தான் ஸ்ரீசரணர்கள் ஆமோதித்து பேசுவது. எனவே 8 வயது சங்கரர் விக்ரமாதித்தனின் தந்தையாக பூர்வாசிரமத்தில் இருந்த கோவிந்த பகவத்பாதரிடம் துறவு தீட்சை பெற்றார் என்பது நம்முடைய காலக்கணக்குக்கு ஒத்துவரவில்லை. இதனால் பதஞ்சலி சரிதத்தில் சந்திரசர்மாவின் 4 புத்திரர்கள் யார் யார் என்று கூறியிருப்பது வினாவுக்கு உரியதாக ஆகிறது. இது காரணமாகவே ஸ்ரீசரணர்கள் அதில் உள்ளபடி அவர்கள் பெயரை கூறாமல் விட்டிருக்கக்கூடும் என்று ஊகிக்கலாம். ஆயினும் பதஞ்சலி சரிதத்தை ஸ்ரீசரணர்கள் பலமுறை குறிப்பிட்டிருப்பதாலும் அதில் சொல்லும் 4 உடன் பிறந்தவர்களாக கூறும் வழக்கு இந்தியா முழுவதிலுமே பரவலாக இருப்பதாலும் இவ்விவரத்தை கொடுத்திருக்கிறோம். வீட்டை விட்டு புறப்பட்ட சந்திரசர்மா யாரிடம் ஞானோபதேசம் வாங்கிக் கொண்டு சந்நியாசியாக வேண்டும் என்று நினைத்தார் என்றால், ஆதி காலத்திலே தமக்கு மகாபாஷ்யம் உபதேசித்த கௌடரிடமிருந்துதான். வித்யா குருவையே சந்நியாச குருவாகவும் கொள்ள எண்ணினார். கௌடர் பதரிகாசிரமத்துக்கு போய் பிரம்மனிஷ்டரான சுகரிடம் சந்நியாசம் வாங்கிக் கொண்டு தாமும் பிரம்மனிஷ்டையில் போய் கொண்டிருக்கிறார் என்று தெரிந்து அங்கே போனார். முன்னே அவர் இவரை கேள்வி கேட்டது நிஷ்டை என்ற பிரத்யேயம் பற்றி. இப்பொழுது இவர் அவரிடம் அனுபவ பாடமாக பெற விரும்பியது பிரம்மனிஷ்டை. ஞானியாக ஹிமோத்கிரியில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்த கௌடருக்கு பூர்வகால சிஷ்யரை பார்த்ததும் சந்தோஷம் ஆயிற்று. மனசார அனுகிரகம் பண்ணி சந்நியாசாசிரமம் கொடுத்தார். அதிலிருந்து சந்திரசர்மாவுக்கு அந்த பெயர் போய் கோவிந்த பகவத்பாதர் என்ற பெயர் ஏற்பட்டது. கிருஷ்ணர்தான் ஜெகத்குரு. அவருடைய நாமாக்களில் கோவிந்தன் என்பது விசேஷமானது. பின்குறிப்பு: கோவிந்த நாம விசேஷம் குறித்து தெய்வத்தின் குரல் 4ஆம் பகுதியில் வண்டு ஸ்தோத்திரம் என்ற உரையில் தொடர்ச்சியாக வரும் கோவிந்த ஹர நாம சிறப்பு, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, குரு தெய்வ கோவிந்த, 3ல் 1 ஆகிய உட்பிரிவுகளை பார்க்கலாம்.
ஜகத்குருவான கிருஷ்ணரின் பெயராகவும் இருக்கிறது, தம்முடைய நேர் குருவின் பெயராகவும் இருக்கிறது என்பதால் ஆச்சாரியாளுக்கு கோவிந்த நாமாவில் ஒரு அலாதியான பற்றுதல் உண்டு. பஜகோவிந்தம் 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 என்றே ஒன்றுக்கு 3 தடவையாக லோகமெல்லாம் கோஷிக்கும்படியாக பாடி வைத்து விட்டார். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம், மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.